கல்யாணி மேம் வந்து கிளாமர் ட்ரெஸ் போட்டு டான்ஸ் ஆடுறது வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு வந்து வருத்தத்தை தெரிவிச்சிருந்தீங்க, கல்யாணியை இப்படி மாற்றிட்டீங்களேடா, என்னடா தமிழ் சினிமாக்கு எடுக்கிறது கல்யாணியை இப்படி மாற்றிட்டீங்கன்னு சொல்லி. அது வந்து அவங்களோட ஓன் டிசிஷன், ஓகேங்களா. நம்ம வந்து ஏன்னா இப்படி மாற்றிட்டோம்னு சொல்கிற அளவுக்கு தமிழ் சினிமாவை மாற்ற போது அவங்கள கிடையாது, அது அவங்களோட ஓன் டிசிஷன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி பழைய இன்டர்வியூவில் வந்து சோபனா மேம் ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் தொடர்ந்து சினிமா வாழ்க்கையில் புது விஷயங்களை ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்றது விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க சோபனா மேம். அப்படி பார்க்கும்போது புது புது விஷயங்கள் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் சினிமாவில் வந்து ட்ரை பண்ணுறவங்க தான் கல்யாணி மேம். அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள் வந்து லோகா மாதிரி ஒரு படம் வந்து எந்த ஒரு ஹீரோயின்ஸுமே அக்செப்ட் பண்ணுறதுக்கே பயப்படுவாங்க முதல்ல, ஓகேங்களா. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படத்தை அக்செப்ட் பண்ணி நடித்து இன்னைக்கு 300 கோடி மேலே வசூல் அடிச்சிருக்கு அந்த படம். ஸோ அந்த மாதிரி புது விஷயம் ட்ரை பண்ண ஒருத்தங்க இதையும் ஒரு புது விஷயமா தான் பார்ப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு நெக்ஸ்ட் ட்ரை, அவ்வளோதான். இதுக்கப்புறம் அவங்க இதே மாதிரி தான் கண்டினியூ பண்ணுவாங்கன்னா கிடையாது. ஏன்னா லோகா மாதிரி ஒரு படம் சூஸ் பண்ணதுனால நான் சொல்கிறேன், இதுக்கப்புறம் இதே மாதிரி பண்ணுவாங்களான்னு கேட்டால் டவுட்டு தான், ஓகேங்களா. இது வந்து ஒரு புது ட்ரை அவங்களுக்கு. ஏன்னா சினிமா வாழ்க்கையில் தே ஷுட் ட்ரை ஆன் சம்திங் நியூ, ஓகேங்களா. ஸோ அதுதான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்காக வந்து நம்ம வருத்தப்படுறதுகளும் ஒன்றுமே கிடையாது. சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அதுக்கு பாராட்டுங்க, ஓகேங்களா.